ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லாவே இருக்கேன். அதாவது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். கேம்பஸ் பீட்டோட நீல் வளாங்கோட லவ் ஸ்டோரி போடுறது 3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணி ஒரே காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ எல்லாத்தையும் முடித்து ஒரு வழியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பாட்டு வந்து அதில் கட்டாகி தான் வந்திருக்கு. ஸோ அப்போவும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கெல்லாம் தேங்க்ஸ். அப்புறம் வாய்ஸ் வந்து ரொம்ப எக்கோ அடிக்குதுன்னு சொல்லினீங்க, அதையும் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் வருங்காலங்களில் வீடியோ வந்து இன்னும் பெட்டராக போட முடிஞ்சமான அளவுக்கு பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவும் நன்றி. இனி வரும் காலங்களில் உங்களோட சப்போர்ட் இருந்தால் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறவங்க ரொம்பவும் தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப பேர் ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க என் கூட, அதுக்கும் ரொம்ப நன்றி. சரி, நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம்? மை கோல்டன் பிளட் எபிசோட் 5 பார்த்துருந்தோம். அதில் நான் பார்ட் 1 மட்டும் கொடுத்துருந்தேன். அதாவது 2 பார்ட்டை ஒன்றா சேர்த்து பார்ட் 1 கொடுத்துருந்தேன். அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மார்க்குக்கும் டாங்குக்கும் ஒரு விரிசல் விழுந்திருக்கும் அவங்களோட உறவில். டோங்கோட நல்லதுக்காக மார்க் விலகி இருப்பான் தாரா சொல்லி. இருந்தாலும் அவனோட ஹெல்த் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். மார்க் தூரமாக இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி லாஸ்ட்டாக ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் நம்மளோட நாகன் வந்திருப்பான். அப்போது நாகனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னென்னா, டோங்லா தான் அந்த கோல்டன் பிளட் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ரூமர் கிடச்சிருக்கும். அதை வச்சு டோங்லாவை எப்படியாச்சும் உஷார் பண்ணி தூக்கிடணும் அப்படின்னு டோங்லாவை சுற்றி வந்திருப்பான். அப்படி தான் அங்கே கட்டாகி அந்த பாட்டு நான் முடிச்சிருப்பேன். இப்போ ஸ்டார்டிங்கில் நாகன் அப்புறம் டோங்லா 3 பேரும் வெளியே வராங்க. ஆனால் நம்மளோட டோங்குக்கு தான் உடம்பு சரியான முடியல. அவனோட முகமெல்லாம் பாடி போய் வெளுத்து போய் இருக்குது. அப்போ டோங்லா சொல்கிறான், நான் தான் உன்னை வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன்டோம், நீ கேட்காம திரும்ப இங்கேயே சுற்றிட்டுருக்கேன். இதெல்லாம் நாகனும் பார்த்து கொண்டு தான் இருக்கான். டோங்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் போட்டு கீழே விழுக, டோங்லா வந்து டோங் உனக்கு என்னாச்சு டோங், எதுவும் பிரச்சனை, என்னாச்சு டோங், எலும்புன்னு சொல்லவும் நாகனும் பார்க்குறான். இங்கே நடக்கிறதெல்லாம் மார்க் வந்து தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா நடக்குது. ஆனால் மார்க்குக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, எப்படியாவது நம்ம போய் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் நாகன் இருக்கா, எங்கே அவன் போய் அவனோட சந்தேக பார்வையெல்லாம் டோங் மேலே திரும்பிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ளே இருக்குது. இப்போது டோங்கை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போது நாகன் கேட்குறான், இவன் வந்து உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் வெளியே போய் பேசுகிறாங்க. அப்போ டோங்லா சொல்கிறான், ரொம்பவே முக்கியம், நானும் டோங்கும் சின்னதுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்தோம், அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லவும் நாகன் சொல்கிறான், பேசாமல் உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் வந்து ஸ்காலர்ஷிப் லேட் பண்ணுவான்னு கேட்குறான். இல்லை பரவாயில்ல, நீங்கள் எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இன்னும் என்ன பண்ணணும், இதுவே போதும் அப்படின்னு டோங்லா சொல்கிறான். அப்போ நாகன் நாங்கள் தான் ட்விஸ்ட் வைக்கிறான். சரி, உங்களோட மார்க்குன்னு ஒருத்தர் இருப்பானே, அவனை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாகன் கேட்குறான். அந்த நேரம் டோங்லா சொல்கிறான், மார்க் வந்து டோங்கோட ஃப்ரெண்டுங்கிறனால எனக்கும் ஃப்ரெண்ட், ஸோ அப்படி தான் எனக்கும் பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது நாகனோட வில்லத்தனமான மைண்ட் யோசிக்க தோக்கும். மார்க் டோங்கோட இருக்கான், டோங்கோட ஃப்ரெண்ட் டோங்லா. அப்போது நாம் எதுவும் தப்பாக யோசிக்கிறோமோ, அவனோட ஒரு வில்ல பார்வையிலே இது எனக்கு புரிய தோங்கிடுச்சு. அப்போ நான் கத்திட்டு வராங்க, பேஷண்ட்டை காணும்னு 2 பேரும் உள்ளே போய் டோங்லா கத்தவங்கிட்டேன், டோங் எங்கன்னு நர்ஸை திட்ட ஆரம்பிச்சிட்டான். உன்னை பார்த்துக்கதா சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியே இருந்தோம், இப்போ எங்கே ஆளை காணும் அப்படின்னு இருக்கும்போது டோங் எங்கே பார்த்தா நம்ம மார்க்கோட கையில் அப்படியே குழந்த மாதிரி தூக்கிட்டு வரான். மார்க்குக்கு ஒன்றும் புரியல. டோங்க அப்படியே தூக்கிட்டு நடந்து வந்தவன் அவனோட வேம்பயர் பவரை யூஸ் பண்ண தூக்கிட்டான். அப்படியே சடனா ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி உஷ்ன்னு போகிறான். இதை பார்க்குற எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கிராஷ் ஆகுதுன்னு மட்டும் தெரியுது, பட் என்னென்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. இப்போது தாராவோட வீட்டில் தான் இருக்காங்க. தாரா கிட்ட மார்க் சொல்கிறான், நான் வேணா டோங்க பார்த்துக்கட்டுமா பத்திரமா, உங்களால் வேற முடியல, தாராவும் ரொம்ப முடியாமல் இருக்கா, அவளாலையும் எதுவும் பண்ணிக்க முடியல, அவளோட ஹெல்த் கூட ரொம்ப இஷ்யூவாக தான் இருக்குது. ஆனால் தாரா சொல்கிறா, இல்லை, அவனை நெருங்கி நீங்கள் போக அவனோட பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் நாகனோட சந்தேகங்கள் உன்னை டோங்கை நோக்கி நகர தோங்கிடும். அப்புறம் டோங்குக்கு தான் பெரிய ஆபத்து வரும். நீ அவனை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்க,
நாகனுக்கு சந்தேகங்கள் வரக்கூடும் அப்படின்னு தார சொல்கிறாங்க. அடுத்து மார்க் வந்து டோங்கோட ரூமில் கொண்டு வந்து அவனை வச்சுருக்கான். வச்சுட்டு டோங்கோட பக்கத்தில் போகிறான். போயிட்டு அவனோட தலையை கோதிக்கிட்டு அப்படியே அவனோட நெத்தியில் ஒரு முத்தம் வைக்கிறான். இந்த முத்தம் கோல்டன் பிளட்டால் நடக்குதா இல்லை அவன் மேலே உள்ள ஒருவித ஈர்ப்பால் நடக்குதா? மார்க், உனக்கு இன்னும் புரியலையா? டோங் மேலே நீ வச்சிருக்குது என்னன்னு? அப்படியே அந்த முத்தம் வைக்கும்போது அவனோட ஹீலிங் பவரால் டோங்குள்ளே இருக்கும் அந்த நெகட்டிவ் பவரெல்லாம் அப்படியே உறிஞ்சி அவனுக்குள்ளே எடுத்துக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் போனதும் அவனுக்கு அப்படியே தலையில் தண்ணியால் தொட்டு ஒத்தடம் வைக்கிறான். அப்படியே அவனை க்ளீன் பண்ண அவனுக்கு இதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு ஒரு ஃப்ளவர் பக்கி கொண்டு வந்திருக்கான் போல். அதை டோங்குக்காக அந்த இடத்துல நம்மளோட மார்க் வைக்கிறான். வச்சுட்டு அந்த புத்தகம் ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்க்குறான். அதில் சில வரிகள் மார்க்குக்கு உணர்த்தாமல் உணர்த்துறான் நம்ம டோங் அவனோட உணர்வுகளை. அந்த வரிகளை படிக்கும் போதே மார்க்குக்கு புரியுது, டோங் இவ்வளோ விஷ் பண்ணுறான்னா நம்மள அப்படின்னு. ஆமாங்க, நம்மளோட லைஃப்பில் நம்ம தனியாக இருந்தால் கூட இருந்துருவோம். ஆனால் யாரோ ஒருவர் தெரியாத முகம் தெரியாத ஒருத்தங்க நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வந்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் பிறக்கும், நமக்காக யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே போகும்போது சடனாக சொல்லாமல் ஒரு பிரிவு ஏற்படும். அது எதுக்காக வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரிவு வரும்போது நமக்குள்ள ஒரு பெயின் வரும் பாருங்க, அது சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு ஒரு ஏக்கமும் வருத்தமும் நிறைஞ்சிருக்கும். திரும்ப அந்த உறவு நம்மக்கிட்ட வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே நமக்குள்ளே இருக்க சக்தியெல்லாம் அப்படியே வெளியாகி ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் டோங்கும் கஷ்டப்படுறான். அதை மார்க்கால் உணர முடியுது. இருந்தாலும் அவனோட பாதுகாப்புக்காக மார்க் விலகி இருக்க வேண்டியிருக்கு. அதே உணர்வுகள் தான் மார்க்குள்ளேயும் இருக்குது. அவன் ஒரு வேம்பயராக இருந்தாலும் அவனுக்குள்ள எங்கே நாம் டோங்கை நெருங்கினா அவனுக்கு ஆபத்துகள் வந்து திரும்பும் அப்படிங்கிற ஒரு வழியோடையே அவன் டோங்கை விட்டு விலகி இருக்கான். அடுத்த நாள் காலையில் விரியுது. டோங் வந்து எழுந்து பார்க்குறான். பக்கத்தில் அந்த ஃப்ளவர் பாக்கி இருக்குது. அதில் சிகப்பு ரோஜா ஒன்று. அந்த ரோஜாவை பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சிருது, நாம் இப்போ நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் மார்க் தான். மார்க் வந்திருக்கான், எனக்காக என்னை தூக்கி கொண்டு வந்திருக்கான், எனக்காக இந்த இத்தனையும் செஞ்சுருக்கான், அதுக்கு இந்த ஒரு ஒத்த ரோஜா போதும் அப்படின்னு டோங் மனசுக்குள்ளப்பா சொல்லிக்கிறான். அடுத்து வந்து மார்க்கும் ஃபார்ம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மார்க்குக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு தும்மல் வருது. என்னடா புதுவிதமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு மார்க் யோசிக்கிறான். அவனோட கழுத்தெல்லாம் தொட்டு பார்க்குறான், ஏதோ நடந்திருக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போது யூனிவர்சிட்டி தான் காட்டுறாங்க. டோங்கும் டோலாகவும் கிளாஸ் முடிச்சுட்டு போக ரெடி ஆகும்போது டோங்களா பாதி தூரம் போயிட்டான். டோங்கை திரும்பி பார்க்குறான். டோங் வந்து ஒரு மாதிரி அப்படியே முகமெல்லாம் தொங்க போட்டு வாட்டமாக இருக்கான். டோங்களா சொல்கிறான், நீயும் மார்க்கும் முன்னாக தான் சுற்றிட்டு இருப்பீங்க, இப்போ கொஞ்ச நாளாக 2 பேரும் முன்னாவே இருக்குதுல்ல, உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னே தெரில. ஒருவேளை நீ சொன்ன பர்சன் அவன் தானா? அதனால தான் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களா? எப்படி இருந்தால் சரி வராது டோங். நீ போய் மார்க்கை பார்க்குறது தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எப்படியே இருந்துக்கிட்டே இருந்தால் இன்னும் எத்தனை நாள் தான். இந்தா கூட இதை பிடி, மழை வர மாதிரி இருக்குது. ஹீரோசம்லாம் காட்டி நனைஞ்சிக்கிட்டு வந்து உன்னை பட்ட மாதிரி திரும்ப பட்டுக்கிட்டு இருக்காது. இந்த கூட எடுத்துக்கிட்டு போய் நீ அவனை பார்த்துட்டோம் அப்படின்னு டோங்களா சொல்கிறான். டோங்குக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுது போல். உடனே மார்க்கோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் கதவை தட்டும்போது ஃபோம் தவறாங்க. ஃபோம் மாக்கலையான்னு கேட்கவும், மார்க்குக்கு என்னன்னு தெரியல, நேற்றெல்லாம் ஒரு தும்மல் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வித்தியாசமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஏதோ நடந்துச்சு. நேற்றெல்லாம் படுத்த வாக்கில் இருந்தால் உடம்பெல்லாம் சூடு, ஷிவரிங் ஆகுது. ஏன்னா ஓம் பேருக்கு தான் காய்ச்சல் எந்த நோயுமே பாதிக்காது. இப்படி வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். டோங்கும் மார்க்கை போய் பார்க்குறான். வேறு ஒன்றும் இல்லைங்க, அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஏன்னா டோங்கை வந்து ஹீல் பண்ணான்ல, அந்த டைமில் இவனோட நெகட்டிவிட்டியெல்லாம் அப்படியே அவனுக்கு பாஸ் ஆகி போயிருக்கு. மார்க் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான், அவனோட சுயநினைவே இல்லை. அப்போது பாம் சொல்கிறாங்க, எனக்கு என்னென்னு தெரியல டோங், இனிமேல் இவன் ஓம் பிறப்பு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு டோங் கிட்ட விட்டுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. டோங்கும் மார்க்கோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் எப்படி இவனை பார்த்துக்கிட்டானோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முத்தடம் வச்சு டவல் பாத் பண்ணி அப்படியே மார்க்கும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வரான். மருந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மார்க்கும் பிடிக்கிறான். சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ மார்க், நான் வரேன் அப்படின்ட்டு எழுந்து போக மார்க் உடனே டோங்கோட கையை அப்படியே பற்றி பிடிக்கிறான்.
அந்த கையை பிடிச்சிக்கிட்டே 2 பேத்துக்கு இடையில ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட். அவனோட கண் பார்க்க இவனோட கண் பார்க்க ஒரு புரிதல் இல்லாத காதல் அவங்க கண்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தப்படுது. இத்தனை நாள் 2 பேரும் பண்ணது சும்மா வேஷமா? நமக்குள்ளே இருக்குது காதல் தானா? அந்த காதல் தான் இத்தனை பாடுபடுதுதா? டாம் கிட்ட மார்க் சொல்கிறான், டாம் உன் கூட இருந்த நினைவுகள் நானும் ஒரு ஈர்ப்பால் தான் இருக்குது, அந்த ரத்தத்தால் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது போக போக எனக்கே தெரியல அது இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருன்னு. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது, எனக்கு புரிஞ்சிக்கவும் முடியல இது உண்மையில் வச்ச அன்பு தானா அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு முழு அன்பும் உண்மையில் தான் இருக்குது டாம் அப்படின்னு மார்க் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டாங் என்ன செய்வான்? அவனுக்கும் மார்க் பிடிக்கத்தானே செய்யும். அவனுக்கும் மார்க்கு மேலே அதே ஈர்ப்பு தானே இருக்குது. இதெல்லாம் கோல்டன் பிளட்னால வர ஈர்ப்பா அப்படின்னு கேட்க, இல்லை டாங் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இதழ் சேர்த்து முத்தமல்லி பிடிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும்ல. காதல்னா என்ன? முத்தம் எதுக்காக கொடுக்குறாங்க? ஒருவேளை பிடிக்காம கூட ஒரு கட்டாயத்தில் பண்ணுவாங்களா? இல்லை உண்மையான ஒரு அன்போ காதலோ வரும்போது தான் இந்த முத்தம் கொடுத்துப்பாங்களா? இப்படி நிறைய கேள்விகள் டோங்கோட மண்டையில் ஓடி இருந்துச்சு. அவனோட நண்பர்கள்ட்டையும் நிறைய டைம் கேட்டிருப்பான். ஆனால் இப்போதான் அதோட உண்மையான சுயரூபம் தெரியுது. முத்தம் ஒருத்தர் மேலே வரும் அன்போட வெளிப்பாடுதான். இப்போ அந்த முத்தத்துக்கான அர்த்தம் டோங்குக்கு புரிய வருது. அதுதான் காதல். அப்படியே அங்கே கட்டாவி டோங்கலாவும் நாகனும் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டு. அப்போது நாகனுக்கு டோங்கலா மேலே ஒரு சந்தேகம் இருக்குல்ல, கோல்டன் பிளட் இவன் தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன்கிட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும்ல. அப்போதான் டோங்கலாவோட கையை பிடிக்கிறான். அவன் பிடிச்சதுமே டோங்கலாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே மயக்கமாகிறான். அப்போது ஒரு சவரக்கத்தி எடுத்து லைட்டாக அவனோட நுனி விரலில் ஒரு கீரலை போட்டு ரத்தத்தை எடுத்து ருசி பார்க்குறான். ஏதாவது புதுவிதமான உணர்வு கிடைக்குதா அப்படி? ஆனால் எல்லா மனுஷங்கள் போடலாம், அந்த ரத்தத்தில் ஒரு உணர்வு மேலே. ஏன்னா டோங்கலா தான், கோல்டன் பிளட் கிடையாது. அப்போ தான் சில புகைப்படங்களை பார்க்குறான். அந்த படங்களில் டோங்கும் ஒன்றா இருக்கும்போது மார்க்கு பக்கத்தில் இருக்கான். அப்போ தான் புரிய வருது, மார்க்கோட உண்மையான கோல்டன் பிளட். டோங் நாகனுக்கு சரியான பதில் கிடைச்சிருச்சு. யார் இந்த கோல்டன் பிளட்? நம்மளோட டோங் தான் அப்படின்னு தெரிய வந்த சந்தோஷத்தில் அவன் வில்லத்தனமான ஒரு சிரிப்பை உதிர்க்கிறான். அப்படியே அங்கே கட்டாகுது. இந்த சீன் இன்னும் போக போக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம டோங்குக்கும் மார்க்குக்குமான இடையிலான உறவு அப்படியே வலுவாகுது. அது காதலாக மாறுது. அந்த காதல் இன்னும் என்ன எல்லைக்கெல்லாம் போகுது. நாகனுக்கு யார் கோல்டன் பிளட் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால் டோங்குக்கு வரக்கூடிய துன்பங்கள்னா என்ன, அவனோட உயிர்க்கே ஆபத்தாமையுமா, இப்படி நிறைய கேள்விகளோட விறுவிறுப்பாக இந்த கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த பாட்டில் நான் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக சொல்கிற காத்திருக்கேன். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னும் புதிய கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் என்னோட ஸ்டோரி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் தமிழ்.